அதாவது வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம் எதுக்காக வச்சுருக்காங்க? ஒவ்வொருத்தரும் ஏன் லட்சியம் ஒரு லட்சியவாதியாக ஏன் வாழ வேண்டும் அப்படின்னா, அப்போ தான் வந்து லட்சியமாக ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறவங்க புகழ்ச்சியை விரும்புவார்கள். 4 பேர் புகழணும், எல்லோரும் நம்மளை புகழணும், பாராட்டணும் அப்படின்னு அதை விரும்பி தான் ஒரு லட்சியத்தை தீர்மானித்து அதை ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு புகழ்ச்சியை விரும்பி தான் புகழ்ச்சியை தேடி தான் நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ பாலியல் உறவுகளில் தவறான உடல் உறவுகள், கள்ளத்தொடர்பு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடாது. ஒரு லட்சியவாதியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு, பாலியல் உறவுகளில், முறைகேடான உறவுகளில் ஆர்வம் காட்டக்கூடாது. தவறான உடல் உறவுகளில் ஆர்வம் காட்டக்கூடாது. ஏன்னா தவறான இந்த கள்ளத்தொடர்பு, தவறான உடல் உறவு இதெல்லாம் வந்து இகழ்ச்சியை தரும், புகழ்ச்சியை தராது. அதனால் நீ வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா எதுக்காக? அது புகழ்ச்சியை விரும்பி தான் நீ சாதிக்கணும்னு நினைக்கிற. புகழ்ச்சியை தேடி தான் 4 பேர் புகழணும், மக்கள் புகழணும், சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை புகழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஒரு லட்சியத்தை தீர்மானித்து நீ புகழ்ச்சியை விரும்பி நீ உழைத்து கொண்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது பாலியல் உறவுகளில் மட்டும் ஏன் நீ வந்து இகழ்ச்சியை தேடி போகிற? ஏன் தவறான உடலுறவுகளில் ஆர்வம் காட்டுற? ஏன் கள்ளத்தொடர்புகளில் ஆர்வம் காட்டுற? பாலியல் உறவுகளில் உனக்கு புகழ்ச்சி வேண்டாமா? அதுலேயும் புகழ்ச்சி இருக்குது. பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். கணவனுக்கோ காதலனுக்கோ காதலிக்கோ மனைவிக்கோ உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அப்படி இருப்பதன் மூலம் உனக்கு ஒரு புகழ் கிடைக்கும். யாருக்கிட்டேருந்து கிடைக்கும்? ஒரு கணவன் தன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் அந்த மனைவியிடமிருந்து புகழ் கிடைக்கும். அவள் வந்து தனது கணவனை பற்றி பெருமையாக பேசுவாள். அது மாதிரி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி உண்மையாக இருக்கும்போது அந்த மனைவி பற்றி அந்த கணவன் பெருமையாக பேசுவான். அதுதான் புகழ்ங்கிறது. அந்த புகழ் வந்து சுற்றி இருக்கவங்களும் பேசுவாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது அந்த மனைவியோட வீட்டார் வந்து அந்த மருமகனை பற்றி, அந்த கணவனை பற்றி, தனது மகளின் கணவனை பற்றி பெருமையாக பேசுவார்கள். ஒரு புகழ் என்பது அப்போது அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கும்போது அந்த கணவன் மனைவியை பற்றியும், மனைவி கணவனை பற்றியும் பெருமையாக பேசுவாங்க, புகழ் கிடைக்கும். அந்த கணவனை பற்றி அந்த மனைவி வீட்டார் பெருமையாக பேசுவாங்க, புகழ் கிடைக்கும். அந்த மனைவியை பற்றி கணவனுடைய வீட்டார் பெருமையாக பேசுவாங்க, புகழ் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் வந்து உண்மையாக இல்லை, ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாக இல்லைன்னா அந்த மனைவி வீட்டார் என்ன பண்ணுவாங்க? அந்த மனைவியும் இகழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த மனைவியின் கணவனை பற்றி. அந்த மனைவியின் வீட்டாரும் தனது மருமகனை பற்றி இகழ ஆரம்பிச்சிருவாங்க, தனது மகளின் கணவனை பற்றி இகழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும். அப்போது இகழ்ச்சி, நீ லட்சியத்தை நோக்கி ஒரு லட்சியத்துக்காக போராடுற, லட்சியத்துக்காக வாழ்கிற அப்படின்னா எதுக்காக? புகழ்ச்சியை தேடி தான் நீ போகிற. 4 பேர் பாராட்டணும்னு நினச்சி தானே நீ போயிட்டுருக்க. அப்படி இருக்கும்போது ஏன் தவறான உடல் உறவுகளில் ஆர்வம் காட்டுற? அப்போ பாலியல் உறவுகளில் ஏன் அது இகழ்ச்சியை தேடி ஏன் போகிற? புகழ்ச்சியை தேடி நீ போகிற. ஒரு லட்சியத்தில் சாதிக்கணும், 4 பேர் பாராட்டணும், புகழணும்னு நினச்சி புகழ்ச்சியை விரும்பிட்டு தான் நீ லட்சியத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கும்போது உனக்கு ஏன் அந்த கள்ளத்தொடர்புகளில் ஆர்வம் வருது? அதுவும் அதில் வந்து ஏன் புகழ்ச்சியை நோக்கி போகிற, அப்புறம் இகழ்ச்சியை விரும்புகிற. ஏன் இங்கே மட்டும் இகழ்ச்சி, அங்கே மட்டும் புகழ்ச்சி? பாலியல் உறவுகளில் மட்டும் உனக்கு புகழ்ச்சி தேவை இல்லையா? பாலியல் உறவுகளில் யார் என்ன வேணாலும் பேசினா உனக்கு பரவாயில்லையா? உன்னை பற்றி இகழ்ந்தால் பரவாயில்லையா? உன்னுடைய தொழில் லட்சியம், என்னுடைய தொழில் தான் என்னுடைய லட்சியம், அதில் 4 பேர் என்ன புகழ்ந்தால் போதும். பாலியல் உறவுகளில் என்ன எல்லாரும் இகழ்ந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய தொழிலில் மட்டும்தான் என்ன புகழணும். பாலியல் உறவுகளில் என்னை யாரும் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யாரும் இகழ்ந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. இது ஒரு முரணான நிலைப்பாடு. ஒரு லட்சியவாதியாக இருக்கிற நீ எதுக்காக லட்சியத்தை நோக்கி போகிற? 4 பேர்ட்டேருந்து பாராட்டணும், புகழணும் அப்படின்னு தான் போகிற. அப்படி இருக்கும்போது நீ வந்து பாலியல் உறவுகளில் மட்டும் நிறைய பணம் ஏதோ ஒன்று இப்போ நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு பாலியல் உறவுகளில் மட்டும் நீ நேர்மையாக இல்லாமல் ஏன் இருக்கிற? நேர்மையாக இல்லாமல், ஒரு உண்மையாக இல்லாமல், தவறான உடல் உறவுகளில், கள்ளத்தொடர்புகளில் உனக்கு ஆர்வம் வருதுன்னா அப்போது உங்ககிட்ட ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஒரு புகழ்ச்சியை விரும்புகிற மனசில் அந்த நிலைப்பாட்டில் உனக்கு உறுதி இல்லை. ஒரு உண்மையாகவே நீ புகழ்ச்சியை விரும்பவில்லை. ஒரு தொழிலில் வந்து நீ வந்து ஜெயிக்கிற அப்படிங்கும்போது உனக்கு அதில் உள்ள பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாலியல் உறவுகளில், கள்ளத்தொடர்புகளில் ஆர்வம் போயிடுது. அந்த மாதிரி இகழ்ச்சியை அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக நீ வீழ்ந்து போவாய். நீ லட்சியவாதியாக ஜெயிக்கவே முடியாது. உனக்கு மேலே ஒரு சுயமரியாதையே வராது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு புகழை விரும்ப வேண்டும். வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. தொழில்ங்கிறது ஒரு பிரிவு,
வாழ்க்கையில் வந்து தொழில்ங்கிறது ஒரு பிரிவு, குடும்பங்கிறது ஒரு பிரிவு, காதல்ங்கிறது ஒரு பிரிவு, நட்பு என்பது ஒரு பிரிவு, இன்னொரு பிரிவு, விளையாட்டுன்னு ஒரு பிரிவு இருக்குது. இப்படி விளையாட்டு, கலைகள், உடற்பயிற்சி, இப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம புகழை தான் விரும்பணும், புகழ்ச்சியை விரும்ப வேண்டும். பாலியல் உறவுகளில் நீ உண்மையாக இருந்தால் தான் உன்னை புகழ்வாங்க. நீ அதில் வந்து உன்னை இவனை நம்பவே முடியாது, அல்லது இந்த பொண்ணை நம்பவே முடியாது, இவளோட கேரக்டரே சரியில்லை, இந்த பையனோட கேரக்டரே சரியில்லை அப்படின்னா அப்போது உனக்கு அந்த இகழ்ச்சியை நீ சம்பாதிக்கிற ஒரு ஆள், நீ எப்படி லட்சியத்தில் மட்டும் நீ சாதிப்ப? லட்சியத்தில் எப்படி சாதிப்ப? ஏன்னா லட்சியத்தில் சாதனைங்கிறது என்ன? 4 பேர் புகழ்கிறதுனா உனக்கு சாதனை. அப்போ அங்கே மட்டும் உனக்கு புகழ்ச்சி வேணும், பாலியல் உறவுகளில் புகழ்ச்சி தேவை இல்லையா? 4 பேர் இகழ்ந்தால் உனக்கு போதுமா? அப்போ அப்படி தான் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்களா? தொழிலில் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சாதிக்கிற நிலமை வரும்போது நிறைய பணம் வந்த உடனே இந்த மாதிரி பாலியல் உறவுகளில் கள்ள தொடர்பு, தவறான உடல் உறவு, இது போன்ற விஷயத்தில் ஆர்வம் காட்டி வீழ்ந்து போய்விடுவார்கள். ஏன்னா அது வந்து இகழ்ச்சியை தரும். நீ யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணாலும் உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல, உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அதனால் அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்டு போயிடலாம். பாலியல் உறவுகளில் கள்ள தொடர்பு, தவறான உடல் உறவு, அல்லது விபச்சார நுகர்வு, இப்படி எது வேணாலும் நீ பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் நீ தப்பு பண்ணலாம். ஆனால் உனக்கு உன்னை பற்றி தெரியும், உனக்கு உங்ககிட்டேருந்து சுயமரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் நிறைய பேர் ரொம்ப வளருவாங்க, ஆனால் கடைசியில் வீழ்ந்து போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்க, திடீர்னால நல்லா உழைச்சி பெரிய ஆளாக வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முயற்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அந்த சாதனை என்பது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இடையில காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பணம் வந்த உடனே அவங்க வந்து இந்த மாதிரி தவறான உடலுறவு, இதனால் என்ன தப்பு வந்து போகுது, யாருக்கும் தான் தெரியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணும்போது கடைசியில் அவங்க வந்து அவங்களுக்கே அவங்க மேலே சுயமரியாதை இருக்காது. அதன் மூலம் அவர்களுக்கு மேலும் மேலும் இந்த அவங்களே அவங்க மனசு இகழ ஆரம்பிச்சிடும், அவங்கள இகழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு புகழை தேடி போகணுங்கிற அந்த வேகம் வராது, அது குறைஞ்சிரும், அந்த வேகம் குறைஞ்சிரும். ஒரு சுயமரியாதை, ஒரு வேகம், ஒரு ஊக்கம், உற்சாகம், அது எல்லாமே குறைஞ்சிரும். ஒரு கோபமே இருக்காது, பயம் வந்துடும். ஒரு திருடர் மாதிரி, ஏன்னா யாருக்கும் தெரியாமல் தானே நீ அந்த கள்ள தொடர்பை கடைபிடிக்கிற. அப்போ நீ ஒரு கோழையாக மாறி விடுவாய், நீ பயந்து போயிடுவாய். கோழையாக மாறி உனக்கு தைரியம் வராது, உனக்கு அந்த ஒரு கோபங்கிறது வராது. உன்னை பற்றி நீ உயர்வாகவே நினைக்க மாட்ட, உன்னை பற்றி நீ இழிவாக நினைப்ப. ஏன்னா யாருக்கும் தெரியாமல் நீ தப்பு பண்ணுற, தெரிஞ்சதுன்னா மற்றவங்க எல்லாருமே உன்னை இகழ ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை புகழ்ந்து கொண்டிருந்த அத்தனை பேரும் உன்னை இகழ ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இவர் இப்படிப்பட்டவரா, ஓ இவா எப்படிப்பட்டவளா அப்படின்னு சொல்லி இகழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் யாருக்கும் தெரியாமல் நீ தப்பு பண்ணுறதா நினச்சா கூட அப்போ கூட உனக்கு உன்னை பற்றி தெரியும். அதனால் என்றைக்குமே வந்து உனக்கு தான் நீ முதல்ல உண்மையாக இருக்கணும். ஏன்னா நீ உண்மையாக இருந்தால் கூட நீ உன்னை வந்து மற்றவங்க வந்து நீ உண்மையாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. ஆனால் அதனால் நீ மற்றவங்களுக்காக உண்மையாக இருக்காத, உனக்காக உண்மையாக இரு. உனக்காக நீ உண்மையாக இரு. உன்னை பற்றி உனக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது உனக்கும் உண்மையாக இருக்கணும். நீ உண்மையாக இருக்கிறங்கிறத மற்றவங்களுக்கு தெரியும்படி நீ வாழணும். மற்றவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி நீ உண்மையாக தான் இருக்கிற, நீ நல்லா தான் இருக்கிற, நேர்மையாக தான் இருக்கிற, பாலியல் உறவுகளில் நீ நேர்மையாக தான் இருக்கிற, அல்லது எல்லா விஷயத்துலையுமே நீ நேர்மையாக தான் இருக்கிற அப்படின்னு மற்றவங்களுக்கும் புரியணும். மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரியும் நீ வாழணும். உனக்கு உன்னை பற்றி தெரியும். அப்போது நீ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா முரணான நிலைப்பாடுகள் இருக்குது. பாலியல் உறவுகளில் நீ கள்ள தொடர்புகளில் ஈடுபட்டாக்கா அதில் ஆர்வம் காட்டினான்னா உனக்கு வந்து அதன் மூலம் வந்து உன்னால் சாதிக்க முடியாது. ஏன்னா சாதனை எதுக்காக? ஒரு தொழிலில் தான் இப்போ பெருசாக சாதனைன்னா தொழிலில் தான் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தொழிலில் சாதனை எதுக்காக சாதிக்கணும்னு நினைக்கிற? 4 பேர் புகழணும், பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற நீ பாலியல் உறவுகளில் மட்டும் ஏன் இகழ்ச்சியை தேடி போகிற? அங்கேயும் நீ நேர்மையாக இருக்கணும். அங்கேயும் உனக்கு பெரிய புகழ் காத்திருக்கு. அந்த புகழுக்கு மட்டும் ஏன் ஆசைப்பட மாட்டேன்ற? அப்படி நீ ஆசைப்படாத போது நீ இல்லை எனக்கு வந்து நிறைய பொண்ணுங்க பார்க்கணும், நிறைய பொண்ணுங்களோட உடல் உரிச்சிக்கணும், அல்லது என்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு, அது மாதிரி இல்லை எனக்கு நிறைய ஆண்களோட உடல் உரிச்சிக்கணும், என்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு அப்படி நீ போனோன்னா அது வெளியே தெரிஞ்சால் உன்னை பற்றி கேவலமாக நினைப்பாங்க, இகழ்ந்து பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது உன்னால் எப்படி தொடர்ந்து தொழிலில் சாதிக்க முடியும்? சாதிக்க முடியாது. அதனால் ஒழுக்கமாக இருக்கணும். நீ தொழிலில் தொடர்ந்து சாதிக்கணும்னா, உன்னுடைய சாதனை நிலையானதாக இருக்க வேண்டுமென்றால் நீ பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்.
இருக்கணும். அது மாதிரி உணவு கட்டுப்பாடெல்லாம் இருக்குது. உணவு கட்டுப்பாடு நிறைய பணம் வந்துச்சுங்கன்னா கண்டத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. எப்போதும் போல் உணவு கட்டுப்பாட்டோடு கடைபிடிக்கணும். இது மாதிரி பாலியல் உறவுகளிலும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இப்படி கட்டுப்பாடுகள் என்பது எப்போதுமே இருக்கணும். நீ எவ்வளோதான் உயர்ந்தாலும் கட்டுப்பாட்டை தளர்த்தி விடாதே, கட்டுப்பாட்டை மீறி விடாதே. கட்டுப்பாடு தான் உன்னை உயர்த்துது என்பதை உணர்ந்து கொள். உயர்ந்த பிறகு கட்டுப்பாடை மீறிடலான்னு நினச்சேன்னா நீ கீழே சரிஞ்சிருவ, சீட்டுக்கட்டு போல். ஏன்னா நீ உயர்ந்ததுக்கு காரணமே அந்த ஏணிப்படி தான், கட்டுப்பாடு என்கிற ஏணிப்படி தான். உயர்ற வரைக்கும் அந்த ஏணி தேவை. உயரத்துக்கு போயிட்ட உடனே ஏணி எனக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். அப்படி நினச்சி நீ கட்டுப்பாடை உயர்னா அந்த உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கும் ஏணி தேவை. அந்த உயர்ந்த இடத்துல நீ நிலச்சி நிற்கணுன்னாலும் அந்த கட்டுப்பாடு என்கிற ஏணி உனக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் எல்லா விஷயத்துலையும், பண விஷயத்துலையும் நேர்மையாக இருக்கணும், பாலியல் உறவுகளிலும் நேர்மையாக இருக்க வேண்டும். ஒரு நேர்மையாக இருக்குங்கிறது என்னது? உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன்னுடைய கணவனுக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன்னுடைய காதலனுக்கு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய காதலர்களாக இருந்தால் நீ காதலிக்கு உண்மையாக இருக்கணும், அல்லது காதலனுக்கு உண்மையாக இருக்கணும். திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா மனைவிக்கு உண்மையாரு, இல்லைனா கணவனுக்கு உண்மையாரு. இப்படி உண்மையாக இருப்பது என்பது கட்டுப்பாட்டுக்கான அடிப்படை. அதனால் நீ எவ்வளோ தான் உயர்ந்தாலும் கட்டுப்பாடு என்பதை என்றைக்குமே மீறிடாத. ஏன்னா நீ உயரத்துக்கு போனதுக்கே அந்த கட்டுப்பாடு தான் காரணம். நீ இன்றைக்கி ஊக்கமாக, உற்சாகமாக, நம்பிக்கையோடு உழைப்பதற்கு காரணமே அந்த கட்டுப்பாடு தான். 4 பேர் புகழ்கிறாங்கன்னா அதுக்கு அந்த கட்டுப்பாடு தான் காரணம். அதனால் என்றைக்குமே கட்டுப்பாட்டை கைவிட்டுட்டேன்னா உனது வளர்ச்சி அத்தோடு முடிந்துவிடும். உனது வீழ்ச்சி தொடங்கிவிடும். நீ உயரத்துக்கு போனல அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருவேன். கட்டுப்பாடுகளை எந்த தினத்துலையும் கைவிடாது. அதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும், உயரத்தில் வைக்கும், உயரத்தில் நிற்க வைக்கும், தக்க வைக்கும். அந்த உயரத்தை தக்க வைத்து அந்த உயரம் உனக்கு நிலையானதாக மாற்றும் என்றால் அதில் எப்போவுமே கட்டுப்பாட்டில் ஒரு கவனமாக இருக்கு. பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 6 விதமான கட்டுப்பாடு சொன்னேன். இப்போ நான் 7வது கட்டுப்பாடாக சொல்கிறேன். அதாவது பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். பாலியல் உறவில் கட்டுப்பாடு. தவறான உடல் உறவில் ஆர்வம் காட்டக்கூடாது. ஆர்வம் காட்டினா நீ கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நான் 7 விதமான கட்டுப்பாடு சொன்னேன். ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா 7 விதமான கட்டுப்பாடுகளை நான் முன்வைத்தேன். அந்த கட்டுப்பாடுகளை நான் திரும்பவும் சொல்கிறேன். என்ன கட்டுப்பாடுனா உணவு கட்டுப்பாடு. அதான் ஆரம்ப கட்டுப்பாடு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். அப்புறம் உடற்பயிற்சி கட்டுப்பாடு. காலையிலையும் மாலையிலையும் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யாமல் கண்டிப்பாக நீ சாதிக்கவும் முடியாது. அப்போ உணவு கட்டுப்பாடு பண்ணால் மட்டும்தான் உடற்பயிற்சியும் உன்னால் பண்ண முடியும். ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது. நல்லா ஜிம்மிலலாம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் பாருங்கள், அவங்க உணவு கட்டுப்பாடு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ உடற்பயிற்சி கட்டுப்பாடு. 3வது தூங்குவதில் கட்டுப்பாடு. சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். இரவு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும். 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடணும், 8:30க்கு தூங்க ஆரம்பிச்சிடணும் நைட்டு. காலையில் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிச்சிடணும். இது தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. அப்புறம் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. தினசரி வேலையில் கடினமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் கடைசியாக தான் எளிதான இந்த பொழுதுபோக்கு வேலைகளை செய்யணும். பொழுதுபோக்குவதில் நேரத்தை செலவிட வேண்டும். நம்ம தினசரி வேலை நமக்கு என்ன கடினமான வேலை என்ன, நம்ம தொழிலாக தான் இருக்கும். நம்ம தொழிலை செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறது, டிவி பார்க்குறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிடணும். தினசரி வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, கஷ்டமான வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு, கஷ்டமான கடமைகள்னு பெரும்பாலும் தொழிலாக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் நீ சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் இந்த பொழுதுபோக்குற நடைமுறைகளை வச்சுக்கணும். காலையிலே நீ டிவி பார்த்து, மொபைல் ஃபோன் பார்த்து பொழுதுபோக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் உனக்கு மன ஒருமைப்பாடு என்பது இல்லாமல் போயிடும். உன்னுடைய மன ஒருமைப்பாடு தூங்கி காலையில் எழுந்த உடனே எல்லாத்துக்குமே இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு இருக்கும். அந்த மன ஒருமைப்பாட்டை பயன்படுத்தி கடினமான வேலைகள் அனைத்தையும் செய்து முடித்து விட வேண்டும். அப்போது 4 கட்டுப்பாடை சொல்லிட்டேன். இப்போ 5வது கட்டுப்பாடு என்னென்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அதாவது கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ திருப்பி கேட்கணும். கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி சொன்ன மாதிரி கொடுக்கணும். வட்டியோடு கொடுக்கணும். அதுதான் நேர்மை. சும்மா திருப்பி கொடுக்கக்கூடாது, வட்டியோடு கொடுக்கணும். அதுதான் நேர்மை. கடன் வாங்கினா அவங்க வட்டி கேட்கலனாலும் வட்டியோடு கொடுக்குறதா சொல்லி தான் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி நான் வட்டியோடு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு தொகைக்கு ஒரு 100 ரூபா மறுநாள் கொடுக்கலாம், ஒரு 1000 ரூபா ஒரு 2 நாளில் வாங்கிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனால் ஒரு 10,000 ரூபா வாங்குற அப்படின்னா வட்டியோடு திருப்பி கொடுக்க பாருங்கள். 5,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாயில் வாங்குனீங்கன்னா வட்டியோடு திருப்பி கொடுக்க பாருங்கள். அந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது.
நேர்மையாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. அப்போது இந்த நேர்மை இதுதான் ஒரு லட்சியவாதிக்கான ஒரு கட்டுப்பாடு. இது 5வது கட்டுப்பாடு. 6வது கட்டுப்பாடு, மனித உறவுகளில் நல்லவங்க லட்சியவாதிகளோடு பழகணும். சும்மா பிழைப்புவாதிகளோடலாம் பழகுனீங்கன்னா அவங்களுடைய பிழைப்புவாத அந்த தன்மை நம்மக்கிட்ட தொத்திக்கும். இப்போ லட்சியவாதி அதனால் நல்ல பண்புடையவர்களிடம் பழக வேண்டும். சும்மா யார்கிட்ட வேணாலும் பழகிட்டு இருக்கக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு தகுதி இல்லாதவர்களிடம் சும்மா கெட்ட வார்த்தை போட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட சும்மா அவங்ககிட்டலாம் பழகுனீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது. அப்போ இது 6வது கட்டுப்பாடு. 7வது கட்டுப்பாடு, பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும். இது 7வது கட்டுப்பாடு. இப்போ நான் இதை சேர்த்துருக்கேன். இந்த 7வது கட்டுப்பாடு, பாலியல் உறவுகளில் உண்மையாக இருக்க வேண்டும். நீ ஒரு ஆணாக இருந்தால் உனது காதலிக்கோ அல்லது உனது மனைவிக்கோ ஒன்று நீ காதலிச்சிட்டு இருப்ப, இல்லைனா கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்னு வச்சுக்கேன். நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் மனைவிக்கு உண்மையாரு, நீ காதலித்து கொண்டு இருக்கிறாய் என்றால் உனது காதலிக்கு உண்மையாரு. அதுபோன்று நீ ஒரு பெண்ணாக இருந்தால் உனது காதலனுக்கு உண்மையாரு. நீ ஒரு பெண்ணாக இருந்தான்னா அல்லது காதலிச்சிட்டு இருந்தேன்னா உனக்கு காதலனுக்கு உண்மையாரு. கல்யாணம் ஆகிடுச்சா உன் கணவனுக்கு உண்மையாரு. இதுதான் பாலியல் உறவில் நேர்மை. கள்ள தொடர்புலலாம் ஈடுபட்டேன்னா உன்னால் சாதிக்கவே முடியாது. அது லஞ்சம் வாங்குற மாதிரி, லஞ்சம் வாங்குறது, திருடுறது, ஏமாத்துறது அதுக்கு சமானம். அது எவ்வளோ கேவலமானதோ திருடுறது, லஞ்சம் வாங்குறது, நேர்மை இல்லாமல் இருக்குது. அதுபோல் தான் இந்த தவறான பாலியல் உறவுகளில் நேர்மையை இல்லாமல் இருப்பது என்பது அந்த மாதிரி தான் ஒரு போதை பழக்கத்துக்கு சமானம். அது ஒரு போதை. பாலியல் உறவுகளில் இந்த கள்ள தொடர்புக்கு ஆசைப்படு, தவறான உடல் உறவுக்கு ஆசைப்படுறதுங்கிற ஒரு போதை. அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அது இகழ்ச்சியை தரும். இகழ்ச்சியை தருகிற செயல்களுக்கு ஆசைப்படக்கூடாது. புகழ்ச்சியை தருகிற செயல்களுக்கு தான் ஆசைப்படணும். அப்போ தான் நீ உறுதியாக இருக்க முடியும். அப்போ தான் உன் மனசு உறுதியாக இருக்கும். நீ தைரியமாக இருக்க முடியும். உனக்குள்ளே ஒரு வீரம் வரும். புகழ்ச்சியை தருகிற செயல்களுக்கு ஆசைப்படும்போது உனக்குள்ளே ஒரு வீரம் வரும். ஏன்னா உன்னை யாரும் இகழ முடியாது. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீ ஒரு தவறான உடலுறவு ஏதோ அதில் உனக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருக்குன்னா யாருக்கும் தெரியாமல் தானே, பயந்து தானே போகிற. ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட பயப்படுவ நீ. ஏன்னா அவன் போய் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீ கோழையாயிடுற அந்த இடத்துல. அதனால் மனுஷங்களை இந்த 7 கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சாதிப்பதற்கான 7 கட்டுப்பாடுகள் இதுதான்.